வணக்கம். நான் உங்கள் ஜேகே. டெல்லியில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மாணவர்கள் முன்னெடுத்து வராங்க. இந்த போராட்டத்துக்கு உறுதுணையாக சிஜேபி, அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்குது. அந்த இயக்கத்தோட தலைவர் அபிஜித் தீம்கே, அவர் தான் அந்த இயக்கத்தை வழிநடத்திட்டு இருக்காரு. முதல்ல இந்த போராட்டம் எப்படி உருவானது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்தியாவில் தொடர்ச்சியாக தேர்வு வினாத்தாள் கசிவு அந்த பிரச்சனை பெருசாகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 7.5 கோடி பேர் மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மறுதேர்வு நடத்தப்படுகிறது. இந்த தேர்வு கசிவில் சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்யப்படுறாங்க. பட் இருந்தாலும் இந்த தேர்வு கசிவுங்கிறது மாநிலத்திலையும் நடக்குது, அதே நேரம் மத்திய அளவிலும் தேர்வுகளில் நடக்குது. குறிப்பாக இது பிரச்சனை எப்போ பெருசாச்சு அப்படின்னா, நீட் எக்ஸாம்களோட தேர்வு லீக் ஆச்சு. ஸோ என்டிஏ என்ன பண்ணாங்க அப்படின்னா மறு நீட் தேர்வு அறிவித்தாங்க. ஸோ அதன் பிறகு இது இந்த போராட்டம் மாணவர்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் முன்னெடுக்கப்பட்டுச்சு. இப்போது மாணவர்களுக்கு ஆதரவாக முதல்ல அந்த சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் தொடர்ச்சியாக ஒரு 20 நாள் உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சிருக்காரு. அந்த உண்ணாவிரத போராட்ட காலகட்டங்களில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த ராகுல் காந்தியாக இருக்கட்டும், இல்லை பிரியங்கா காந்தியாக இருக்கட்டும், யாருமே அவரை மீட் பண்ணலை. அதற்கு ஒரு அரசியல் காரணமும் முன்வைக்கப்படுது. என்ன அப்படின்னா, அண்ணா ஹசாரே உண்ணாவிரதம் இருந்தபோது அரவிந்த் கெஜ்ரிவால் அப்படிங்கிற ஒரு தலைவர் நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு பிரபலமானார். ஸோ அவருக்கு அதன் பின்னர் டெல்லியை ஆட்சி பண்ணுற அதிகாரத்தை மக்கள் கொடுத்தாங்க. அப்போது அந்த அண்ணா ஹசாரே அந்த உண்ணாவிரத டைமில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி பண்ணுறதுக்கு காங்கிரஸும் உதவி பண்ணிச்சு. கடைசியில் காங்கிரஸுக்கும் ஆம் ஆத்மிக்கும் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு காங்கிரஸ் டெல்லியில் தொடர்ந்து பூஜ்ஜியமாக தான் இருக்குது. ஆனால் ஆம் ஆத்மி கிட்டத்தட்ட 3 முறை ஆளும் கட்சியாக மாறிட்டு, இப்போது இந்த முறை ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியை இழந்திருக்கு, பிஜேபி இங்கே ஆட்சிக்கு வந்திருக்கு. ஸோ மறுபடியும் நாம் ஆம் ஆத்மி இல்லைன்னா இதே போல் ஒரு நபரை நம்ம உருவாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் காங்கிரஸ் இந்த போராட்டத்தில், அதாவது அவருடைய உண்ணாவிரத போராட்டத்தில் நேரடியாக ஆதரவு கொடுக்கல. ஆனால் அதே நேரம் திமுக தரப்பில் ராசா அனுப்பி வைக்கப்பட்டார். அவர் அந்த மேடையில் என்ன பேசினார் அப்படின்னா, நான் என்னுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர் சொன்னதுனால நான் இங்கே வந்திருக்கேன். நான் சோனம் வாங்சுக் அவர்களை நேரில் சந்தித்து இந்த உண்ணாவிரதத்தை நீங்கள் தயவு செஞ்சு கைவிடணும் அப்படிங்கிறத நான் கேட்டுக்கிட்டேன். ஆனால் அவர் என் உயிரே போனாலும் பரவாயில்ல, மாணவர்களுக்கு இதில் உரிய நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொன்னார். எனக்கு அது கேட்கும்போதே ரொம்ப கடினமாக இருந்துச்சு அப்படிங்கிறத திமுகவுடைய எம்பி ராசா பதிவு செஞ்சார். அதே போல் சிவசேனா, உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியில் இருந்தும் இந்த போராட்டத்துக்கு சோனம் வாங்சுக் அவர்கள் உண்ணாவிரதம் இருக்கும்போது ஆதரவு அளிக்கப்பட்டுச்சு. ஆனால் அதே நேரம் பிரதான கட்சியான காங்கிரஸ் தரப்பில் எந்த ஆதரவும் கொடுக்கப்படலை. இந்த நிலையில் இந்த போராட்டம் ஒரு தீவிரம் அடையும் ஒரு காலகட்டத்தில் ராகுல் காந்தி சம்பந்தமே இல்லாமல் பிரதமர் அலுவலகத்தில் போராட போகிறாரு. ஸோ இதை இன்னைக்கு சோனம் வாங்சுக் அவர்களுடைய மனைவி இப்போ நான் சொன்னதெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு முதிர்ச்சியற்ற முறையில் அவர் அங்கே பிரதமர் அலுவலகத்துக்கு முன்னால் போய் போராடினார். எனக்கு அதெல்லாம் பிடிக்கலை. அவருடைய அரசியல் விளையாட்டுகள் எங்களுக்கு அதில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. எது எப்படியோ ஒரு போராட்டம் நடைபெறும் போது அரசியல் கட்சிகள் நிச்சயமாக அதில் ஒரு அரசியல் கணக்கைத்தான் போடுமே தவிர மாறாக ஒரு நல்லெண்ண கணக்குகளை ஒருபோதும் போடாது. நான் மீண்டும் ஒரு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.